கடகராசி நேர்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கரண்ட்டில் போய்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ கரண்ட்டில் போய்கிட்டு இருக்கு கடகராசி நேர்களுக்கு. அப்போ கடகராசியை பொறுத்த வகையில் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, கடகராசியை பொறுத்த வகையில் சனி பகவான் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, அவர் 7க்கும் 8க்கும் உடையவராக இருந்து 8ஆம் இடத்துல வக்ரகதி அடையக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் ரொம்ப ஃபேவராக இருக்கார் இந்த காலகட்டத்தில். அப்போ செவ்வாய் குரு சேர்ந்து 11ஆம் இடத்துல குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த மாதம் ஏற்படுத்துகிறார். இந்த காலகட்டத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, வேலை, தொழில், வருமானம் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல் விஷயமாக பார்க்க போகிறோம். இதுவரை எப்படின்னா உங்களுக்கு தடை தாமதம் ஏற்பட்டுச்சு இல்லையா, வேலையில், தொழிலில், வருமானத்தில், வியாபாரத்திலலாம் தொழில் தடை தாமதம் ஏற்பட்டுச்சு. இந்த தடை தாமதம் எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் வைஸாக ரொம்ப டிஸ்டர்ப்டாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதாவது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போய் அது ஏதாவது ஒரு விஷயம் வந்த கதை, அடுத்து எங்கேயோ போகிற பிரச்சனைகள்லாம் உங்கள்கிட்ட ஒரு முடிகிற ஒரு அமைப்பு, இப்படிலாம் ஒரு விஷயங்கள்லாம் நடந்து வந்துச்சு இல்லையா. இந்த காலகட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுது உங்களுக்கு. ஏன்னா 10க்குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சி பலம் பெற்று இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அப்போ நடக்கிறது நம்ம ஆட்சி, ஓகேங்களா. அந்த வகையில் இப்போ பார்த்தோம்னா அந்த 10க்குடையவர் உங்களோட 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானோட சேர்றார். குரு ஆல்ரெடி நமக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கார், புரியுதுங்களா. லாபங்களை தரக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்போ இதுவரை தடையாக இருந்தவர் என்ன ஆனார், சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிட்டார். அப்போ இப்போ தான் நம்மளோட வளர்ச்சியே ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம்னா தொழில், வருமானம், வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்க போகுது. இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லா இருக்கும். லாபங்கள் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது தொழிலில். அடுத்து வேலையில் பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, அது மட்டும் இல்லைங்க, உங்களை பாராட்டு அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் வேலையில் உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கடகராசி அன்பர்களுக்கு தொழில், வேலை சார்ந்து சிறப்பாக தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த மாதம் உங்களோட வளர்ச்சிக்கான தொடக்க மாதமாக, ஒரு நல்ல மாதமாக வேலை, தொழில், வியாபாரத்தில் சூப்பராக அமைஞ்சிருக்கு. அடுத்து கொடுக்கல் வாங்கல் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த காலகட்டத்தில் பணமாக கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத கொஞ்சம் நிதானமாகத்தான் நீங்கள் செய்யணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. அப்போ என்னென்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை செய்யலாம். அடுத்து இப்போ இன்னொரு விஷயம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். வேலை, புது வேலை தேடுறவங்க, ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது. 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் வக்ரகதி அடைகிறதுனால என்ன நடக்கும்னா, வேலைக்காக, தொழிலுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு நிலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது. அப்போ வருமானம் சார்ந்து வேலை, புதுசாக ஒரு வேலை கிடைக்கும், குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும், வேலை கிடைக்கிறது ரொம்ப தூரத்தில் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேலைக்காக வெளியிடத்தில் போய் தங்கி வேலை பார்க்கணுங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதே போல் தொழில், இன்னொரு தொழில் சார்ந்த ஒப்பந்தம் சார்பாக வெளியில் போகணும் வரணுங்கிற அமைப்பெல்லாம் இருக்குது தொழில் சார்ந்து. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வேலை, தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
அடுத்து திருமணம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வகையில் உங்களுக்கு குரு பகவான் என்ன மாதிரி அமைப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்போ என்னென்னா, அவர் உங்களோட குடும்பஸ்தானத்தை பார்த்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருந்த காலம் அப்படிங்கிறது சனி பகவானால் ஏற்பட்டது இல்லையா? அந்த பாதிப்புங்கிறது இப்போ உங்களுக்கு முழுமையாக அதிலிருந்து ஒரு விஷயம் நடக்க போகுது. அப்போ என்னென்னா, ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் நடக்க போகுது. அப்போனா என்னென்னா, திடீர் கல்யாணங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. யாருக்கு அப்படின்னா, நீண்ட நாளாக திருமணம் நடக்கலை, வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வரன் அமையலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா ஒரு வரனை பார்த்தோம், தேதியை குறித்தோம், திருமணத்தை வச்சோம் அப்படின்னு டக்குன்னு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்போ திடீர் திருமணங்கள், திடீர் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிவு, மனஸ்தாபத்தில் இருந்தவங்களாம், ஒற்றுமை இல்லாத தன்மையில் இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் புரிஞ்சு ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து வேறு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இன்ப துன்பங்கள், கசப்பான உணர்வுகள், தவறுகள், நிறை குறைகள் இதெல்லாம் நடந்திருக்கும். அப்போ கணவனோ மனைவியோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ கடந்த காலத்தில் செஞ்ச சின்ன சின்ன தவறுகளை அல்லது சின்ன சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தி பழைய நினைவுகளை பேசி புது பிரச்சனையை உருவாக்கிக்காமல் இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, எதிர்காலத்தை நோக்கிய திட்டத்தோடு நிகழ்காலத்தில் வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து இல்லம் எப்படி இருக்குது அப்படின்னா, இல்லத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில் குடும்ப பெண்மணிக்கெல்லாம் சுற்று வட்டாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும், மன உளைச்சல்கள் மாறும், மனஸ்தாபங்கள் தீரும். அதே நேரத்தில் நினைத்த செயலை நினைத்த மாதிரி செய்யலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஹெல்த் எப்படி இருக்குது, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வகையில் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இருந்தாலும் சில விஷயம் கவனத்தில் இருக்கணும். எப்படின்னா, கால் நடக்கிறது, ஸ்டெப்ஸ் ஏறுறீங்க இல்லையா, அதாவது படிக்கட்டு, மாடி படிக்கட்டெல்லாம் ஏறையில் கொஞ்சம் கவனமாக ஏறணும், ஸ்லிப்பாகாமல். அடுத்து வண்டி வாகனங்களில் போகிறது கொஞ்சம் கவனமாக போகணும். அடுத்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் குளிக்கிறது பண்ணுறது வலிக்கு விழாமல் கால் பாதத்தை கொஞ்சம் ஊன்றி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா பாதத்தில் சின்ன சின்ன உபாதைகள், அடிபடக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ கால் பாதம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அடுத்து தொழில் சார்ந்து வேலை பார்க்குற, இரும்பு தொழிலில் வேலை பார்க்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் இரும்பு பயன்படுத்துகிறதுல கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதே போல் வண்டி வாகனங்களில் போகிறது அப்படிங்கிறது கவனம் தேவைப்படுது. மற்றபடி வேறு ஒன்றும் விஷயங்கள் இல்லை. இதில் ஒரு எச்சரிக்கை பதிவாக இது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அடுத்து முதலீட்டு முறையில் ஏதாவது செய்யலாமா அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் முதலீட்டு முறையில் தாராளமாக உங்களுடைய முதலீடை போட்டு ஒரு நல்ல பணத்தை நீங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய சுய ஆய்வு அடிப்படையில் அதை செய்யணுங்கிற அமைப்பு இருக்குது. பிறருடைய பேச்சை கேட்டு நீங்கள் செய்யக்கூடாது, அதில் கவனம் எடுத்துக்கணும். அதை பற்றிய தெளிவு இருந்தால் மட்டும்தான் ஒரு தொழிலோ அல்லது எதுலேயும் முதலீடு செய்யணும் அப்படின்னா அதை பற்றிய தெளிவு உங்களுக்கு தெளிவாக இருந்தால் மட்டும் அதில் முதலீடு செய்யணும். அப்படி இல்லைன்னா அதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆக மொத்தத்தில் இந்த கடகராசி அப்படிங்கிறது இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குது. அடுத்து நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உயர்வான எண்ணம் கொண்ட, பக்தி நிறைந்த,
இவர்கள் தான் நம்ம புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். எப்பேற்பட்ட சிரமத்தையும் இலகுவாக எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடியவர்கள் நம்ம புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். அவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர்களை பொறுத்த வகையில் ஒரு லாபகரமான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அதே போல் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கமிஷன் பேஸில் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், சொத்து பத்து சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் இளைய உறவுகள் பார்த்திங்கன்னா ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு அமைப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுது. அடுத்து பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வார்த்தை ஜாலம் செய்யக்கூடிய நமது பூச நட்சத்திர அன்பர்கள் பார்த்திங்கனாக்க எப்பேற்பட்ட பகைவரையும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். ஆமாம், எந்த இடத்துலையும் பேச்சாலேயே தான் அடைய நினச்சதை அடைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி பேச்சு திறமை உடையவர்களாக இருக்கிறாங்க. ஆமாம், அரசாங்க அனுகூலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இவங்களுக்கு எப்போதுமே உண்டு. எல்லாரிடத்துலையும் ரொம்ப எளிமையாக நட்புடன் பழகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பிற்காலத்தில் பெரிய பண பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு. இதில் இந்த நட்சத்திரத்தில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, கொஞ்சம் கஞ்சத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கஞ்சத்தனம் இருக்கிற இடத்துல தானே காசு இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கஞ்சத்தனங்கள் இருக்கும். இவங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திடீர் பயணங்கள், வெளிநாடு வெளியூர் போகணும்னு திட்டமிட்டு இருந்தவங்களாம் தாராளமாக வெளிநாடு வெளியூர் போகலாம். தொழில் சார்ந்த முதலீடுகள் செஞ்சு அதில் வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தவங்க தாராளமாக வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. வேலைக்காக வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டது. குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் தீரும். இயல்புக்கு மாறாக கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் தொய்வுகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்பட்ட தடங்கள், தாமதங்கள், சிக்கல்கள்லாம் கொஞ்சம் மாறி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லபடியாக நல்ல நிகழ்வுகள் நினைத்த மாதிரி நடக்கக்கூடிய, முயற்சிக்கு ஏற்றாற்போல் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தோம்னா கொஞ்சம் எதிர் வாக்குவாதம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. அது எந்த மாதிரி உதவிகள் இவங்க செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க புத்திசாலித்தனமாக இவங்களோட அறிவை மற்றவங்களுக்கு பார்த்திங்கனாக்க தெளிவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. யாரோனே ஆலோசனை கேட்டாங்க, படிப்பு சார்ந்து வேலை சார்ந்து ஆலோசனை கேட்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பார்த்திங்கன்னா அதை தொகுத்து கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா செய்வாங்க. கொஞ்சம் அனுபவ கல்வி அப்படிங்கிறது இவங்கள்ட்ட எப்போதுமே உண்டு, புத்திசாலித்தனம் உண்டு. அதே போல் நல்ல வழி எது தீய வழி எதுன்னு உடனுக்குடனே கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது நம்ம ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அவங்கள பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம்னா, கமிஷன் தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. படிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல படிப்பு, கல்வி அறிவு, அதை பற்றிய நுட்பமான சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நினச்ச இடத்துல படிக்கலாம். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்க இவங்களுக்கு பார்த்திங்கனாக்க படிப்பில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் ரொம்ப சிக்கலான பாதிப்பில் இருந்தவங்க அஷ்டமச்சனி பாதிப்பில் இப்போ அதுலேருந்து ரிலீஃப் ஆகிருக்கு. ஏன்னா அங்கே சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிட்டார் இல்லையா, அதனால் அந்த பாதிப்புலேருந்து விடுதலை அடைஞ்சு மிக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்திலேருந்து ஒரு தொடக்கமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். இனிமேல் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்படியாக முன்னேற்றங்கள் தான் ஏற்படும். குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. எடுத்த காரியத்தில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. வாழ்த்துக்கள்.
கடகராசி அன்பர்களே.